எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் உங்களை இந்த காணொளி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே போன சனிக்கிழமை நான் உங்ககிட்ட பேசியிருந்தேன். இந்த வாரம் நம்முடைய நிர்வாகிகள் பற்றியும் நம்முடைய மக்கள் முரசு கட்சியை பற்றியும் அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் இந்த காணொலியில் பேச இருக்கிறேன். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நம்முடைய மக்கள் முரசு கட்சியில மாநில செயலாளராக சிறுபான்மையினர் அணியின் திரு சையத் அபுதாயர் அவர்கள் நம்ம நியமிச்சிருக்கோம். அவருடைய திறமையை நான் பொதுவாக நம்ம அவருக்கு ஒரு சின்ன போஸ்டிங் தான் கொடுத்தோம், ஒரு பகுதி செயலாளர் போஸ்டிங் தான் கொடுத்தோம். நம்ம அவர் திறம்பட செயல்பட்டதன் காரணமாக அவர் உணர்வுபூர்வமாக மக்கள் முரசு கட்சியின் சார்பாக நம்ம உணர்வுபூர்வமாக தலைமையிலிருந்து என்ன சொன்னாலும் செய்து அதை நிறைவேற்றி காட்டினார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த உழைப்பாளி என்று சொல்லலாம். இந்த கட்சி துவங்குவதற்கு முன்னாடியே முகநூலின் மூலம் எனக்கு அவர் நன்கு தெரியும். அவர் இந்த லிஃப்ட் சர்வீஸ் இன்ஜினியரா இருக்கார். அதாவது சுயமா தொழில் செய்கிறார். லிஃப்ட் எல்லாமே பழுது பார்க்கும் தொழிலெல்லாம் செய்கிறாரு. அவருடைய பிஸி ஷெடியூல்ல அவருக்கு வேலையே இருந்தாலும் நம்முடைய தலைமையில இந்த மாதிரி இங்க வரணுங்க, இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொன்ன உடனே அவர் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த கட்சிக்காக நிக்கிற ஒரு நல்ல மனிதர். ஸோ அவருக்கு மாநில செயலாளராக சிறுபான்மையினர் அணியின் அந்த பொறுப்பாக நம்ம போட்டிருக்கிறது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து நம்முடைய கட்சியின் இளைஞர் அணி பொறுப்பில் இருக்கும் தம்பி கனகசபை பற்றி சொல்லி ஆகணும். அவர் புதுசா ஒரு கார் வாங்கியிருக்காரு. அந்த கார் வாங்கின பிறகு அவர் தலைமைக்கு ஒரே வார்த்தை தான் சொன்னார், தலைவர் கையால அந்த கட்சி கொடியை ஏற்றணும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ கார் வாங்கி அது ரெடியெல்லாம் பண்ணிட்டு நேராக கட்சி தலைமை ஆஃபீஸ் தான் வந்தார். வந்துட்டு என்னுடைய கையால அந்த ஃபிளாக் போட்ட பிறகுதான் நான் வெளியே எடுப்பேன் அப்படின்னு சொன்ன தம்பி கனகசபைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கட்சி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய கட்சி எல்லாருக்குமே தெரியுது. ஸோ அது ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். 2 நாள் முன்னாடி திரு கணேசன் என்ற ஒரு மனிதர் இங்க வந்தார். அவர் ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர். எங்கிருந்து வந்திருக்காரு அப்படின்னா ஆண்டிப்பட்டியில இருந்து வந்திருக்காரு சென்னைக்கு. அவர் சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய பிற்படுத்தப்பட்ட பிசி கம்யூனிட்டிக்காக எந்த கட்சியுமே இல்லை, நம்முடைய பிசி கம்யூனிட்டிக்காக குரல் கொடுப்பதற்கு எந்த அரசியல் கட்சியும் இல்லை, முதல் முறையாக தமிழ்நாட்டில் நீங்க ஆரம்பிச்ச விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களை நேரில் பார்க்கணும், உங்களை சந்திக்கணும், உங்க கூட ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு மிகவும் ஓப்பனா பேசினார். வயதில் மூத்தவராக இருந்தாலும் அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை உற்சாகப்படுத்தியுள்ளது. ஏன்னா அவர் ஒரு அனுபவம் தெரியுது. ஒரு ஹெட் மாஸ்டரா இருந்திருக்காரு, கவர்மெண்ட் ஸ்கூல்ல ரிட்டையர் ஆயிருக்காரு. அவர் எத்தனை கஷ்டங்கள் பட்டிருக்காரு. அவர் ஒரு பிசி கம்யூனிட்டினால அவருக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன்லாம் தடைப்பட்டு போயிருக்கு. காரணம் அரசியல் ரீதியாக நான் வலுவாக இல்லை அப்படின்னு அவரோட ஆதங்கத்தெல்லாம் நம்ம கிட்ட சொன்னார். ஸோ அவரோட கருத்தெல்லாம் கேட்டோம். நிச்சயமாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசி கம்யூனிட்டிக்காக மக்கள் முரசு கட்சி போராடும், அவர்களுக்காக உரிமைகளை வாங்கி கொடுக்கும். இடஒதுக்கீடு நிச்சயமாக 26.5 நமக்கு பத்தாது, 36.5 நமக்கு வேண்டும். ஸோ அதை நோக்கியே நம்முடைய பயணம் தொடரும். சரிங்களா? ஸோ இப்போதான் நம்ம அதுக்குண்டான வாய்ஸ் நம்ம கொடுக்குறோம். இப்போதான் நம்முடைய மக்களுக்கு அதை பற்றி விழிப்புணர்வு கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ நம்முடைய மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே நாம் வெற்றி அடைஞ்ச மாதிரி தான். ஏன்னா நாம் யாரை தீர்மானிக்கிறோமோ அவர்கள் தான் நம்ம நாட்டை ஆள முடியும். ஸோ அப்படிப்பட்ட மிக பெரும் பலத்துடன் உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசி கம்யூனிட்டியில இருக்கிறவங்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுகிறது என்றால் அதற்கு நம்முடைய ஒற்றுமை இல்லாமல் இருப்பதே மிக முக்கிய காரணம். ஸோ இது நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போனாலே நம்மளுடைய உரிமைகள் எப்படி பாதிக்கப்படுகிறது, நம்ம எந்த பொசிஷன்ல நம்ம இருக்கிறோம் என்பதை நம் மக்களிடையே கொண்டு சேர்த்தால் போதும். நிச்சயமாக அரசியலில் நம்முடைய பலத்தை காட்டலாம். ஸோ அந்த ஹெட் மாஸ்டர் திரு கணேசன் அவர்கள் நம்ம ஆஃபீஸ் வரணும்னு அவசியம் இல்லை, என்னை சந்திக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டிப்பட்டியிலிருந்து என்னுடன் பேசி உரையாடி விட்டு என்னோட ஃபோட்டோ எடுத்துட்டு எனக்கு அவர் வாழ்த்துக்கள் தெரிவித்து அவர் போனது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அப்புறம்
நம்முடைய நிர்வாகிகள்லாம் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எஸ்ஐஆர் என்பது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது சிறப்பு வாக்காளர் திருத்த பணி. இப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஓட்டு இல்லை, ஓகேங்களா? நமக்கு எல்லாருமே ஓட்டு என்பது இல்லை. நாம் தான் அந்த படிவத்தை வாங்கி அதை பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு கொடுக்க வேண்டும். அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வீட்டுக்கு வருவாங்க, அவங்க எத்தனை பேர் இருக்காங்க கேட்பாங்க, அத்தனை ஃபார்ம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஃபார்மை வாங்கிட்டு நம்ம அப்படியே வைக்கக்கூடாது. அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு உரிய அந்த டேட்டுக்குள்ள நாம் அந்த அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இல்லைன்னா ஆன்லைன்ல நம்ம அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் நம்முடைய கட்சியில இருக்கீங்க நிர்வாகிகளுக்கு தெரியும். ஆனால் பொதுமக்களுக்கு அந்த போதிய விழிப்புணர்வு இருக்காது. எழுத படிக்க தெரியாதவங்களுக்குலாம் இது தெரியாது. ஸோ நாம் அனைவரும் என்ன செய்யணும் அப்படின்னா, பொதுமக்களுக்கு இதை பற்றி விழிப்புணர்வு கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். இதுதான் முக்கியம், சரிங்களா? ஸோ எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு இதை எப்படி ஃபில்அப் பண்ணணும், எப்படி இதை ஆன்லைன்ல அனுப்பணும், இல்லை சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு கொடுக்கணும், இதெல்லாம் போதிய விழிப்புணர்வு நாம் தான் கொண்டு வர வேண்டும். ஸோ இது நம்ம பூர்த்தி செய்யலை, இது சப்மிட் பண்ணலை அப்படின்னா நமக்கு ஓட்டு போட முடியாத சூழ்நிலை இப்போ இருக்கிறது. ஸோ இதுல நம்ம ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும். தேவையில்லாத, அதாவது சம்பந்தப்பட்ட ஓட்டு தவறாக யாரும் பயன்படுத்தக்கூடாது. ஸோ ஒருவர் எல்லாருமே இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்தா எந்த தவறும் நடக்காது. ஸோ இதற்காக தான் நம்முடைய நிர்வாகிகள் அனைவரும் அந்தந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களுக்கு இதை பற்றி விழிப்புணர்வு கொண்டு வாங்க, அவர்களுக்கு உதவி புரியுங்க. இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கொடுத்துட்டு அவர்களுடைய பெயர் வாக்காளர் லிஸ்ட் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ இதை முக்கியமா நம்ம செய்யணும். அதே மாதிரி நீங்க என்னென்ன ஒர்க் பண்றீங்க, கட்சிக்காக என்னென்ன ஒர்க் பண்றீங்களோ அது எல்லாமே தலைமைகளை சொல்லுங்க. நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் திரு பிரபாகரன் அவர்கள்கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க என்னென்ன ஒர்க் பண்ணீங்க இந்த வாரம் எல்லாமே நீங்க அப்டேட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ அடுத்த வாரம் சனிக்கிழமை மீண்டும் உங்களை ஒரு காணொலி மூலம் நான் சந்திக்கிறேன். நன்றி.